இங்க உட்காருங்க. ஓகேமா வீடியோ? இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு நீ என்ன வேணால் கொடுறா நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃபார்மேட் வந்து ரொம்ப புதுசு முதல்ல. நான் ரொம்ப வருஷமாக ஆன்லைனில் இருந்தனால ஆன்லைனோட எவல்யூஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். யூடியூப் பார்த்துருக்கோம், அப்புறம் இன்ஸ்டா பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக் வீடியோஸ்னு வந்திருந்தோம். எனக்கு எல்லாமே ஒன்று தான். இது வந்து எது மேலே கீழே சின்னது பெருசுன்றது நான் வந்து மொத்த என்டர்டைமே ஒரு இதுவாக தான் பார்க்க, ஒரு ஆர்ட் ஃபார்மாக தான் பார்க்குறேன். அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு தான் வந்தேன். அதை நான் இப்படி வச்சுருந்தேன் கதையை, அதை இப்படி மாற்றிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக பாதி வெட்டிட்டேன், அவ்வளோதான். அவ்வளோதான் சொல்கிறீங்க. எத்தனை பேர் வந்து அடுத்து கதை ஷார்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணணும்னு உங்களது பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு நல்ல வான்கோ பற்றிலாம் பேசி ஏதோ தத்துவம்லாம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக நான் சொல்லுங்கண்ணா இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு. இன்ஸ்பைரிங்காவா? கிரியேட்டர்ஸ்க்கா? இவங்களுக்கா? எனக்கே டெய்லி தேவைப்படுது மோட்டிவேஷன் கோட்டெல்லாம். இந்த ஷார்ட் இல்லை, இந்த ஃபார்மேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கதை தான். முதல்ல நம்ம ரொம்ப ஆதி காலத்தில் நெருப்பை மூட்டிட்டு வேட்டையெல்லாம் ஆடிட்டு நைட்டு உட்காந்துட்டு கதை சொல்லுவோம். நான் நீங்கள் போனேன், ஒரு சின்ன வேட்டையாடினேன். அந்த காலத்தில் அந்த கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வேட்டையாடுற மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நான் யோசிப்பேன், வேட்டையாடுறத வரைகிறானா வரைஞ்ச வந்து கண்டிப்பாக அதுக்கு அது போயிருக்க மாட்டான் வேட்டைக்கு. அவன் தான் பெரிய சோம்பேறியாக இருப்பான். ஓரமாக உட்காந்து வேட்டையாடுறானுங்களா, சரி வரைவோன்னு சொல்லிட்டு வரைவான். ஸோ மிகப்பெரிய சோம்பேறி கதை ஆர்டிஸ்ட், அதை பயங்கர ஒரு பெருமையாக அதை சொல்லுவேன் நான். ஸோ அங்கேருந்தான் கதை ஆரம்பிக்குது. நான் ஒரு பெரிய யானையை கொன்னேன், பெரிய ஒரு வேட்டையை ஒன்று ஆடினேன். ராஜா யார் தெரியுமா? அவன் சுடுதண்ணிலே கையை விடுவான், ஒன்று சும்மா விட மாட்டான்டான். அந்த மாதிரி அது வந்து ஒரு ஸ்டோரியாகவே சொல்லி வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு வெறும் வாய் வழி கதையாக ஆரம்பித்து ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ ஃபார்மேட் மாறினாலும் கதை சொல்கிறது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஜனங்க. ஸோ அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு ஃபுல்லாக இது ஸ்க்ரீனுமே இல்லாமல் வெறும் ஏஐயில் கூட வர ஆரம்பிக்கும், கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். எதுவுமே நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டே போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்தாலும் ஜனங்க இந்த ஸ்டோரி பார்க்குறத விட மாட்டாங்க, அதில் நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன், இன்றைக்கி அதிகமாகவே சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து, என்னுடைய பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சினிமாவுக்குள்ளே அப்படியே என்னை தள்ளி விட்டுட்டாங்க. என்ன தள்ளி விட்டுட்டாங்கன்னா, நீ போய் கற்றுக்கோ, நீந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்துட்டோம் அப்படின்றதுனால நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். அந்த ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம், எல்லாமே கற்றுக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு தானே எல்லோரும் போய் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போவாங்க. அப்போ நான் வந்து நானாக தேர்ந்தெடுத்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையாக நான் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது தான் நானாக தேர்ந்தெடுத்த ஒரு ஜாப். அந்த ஜாபில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபார்மேட்டில் 6 லாங்குவேஜஸில் என்னுடைய படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி என் பையனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, மை மூவி ரிலீஸ்டு டுடே ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ரிஷிக்கு தெரியும், அவங்களுடைய பொண்ணும் மாறன் அவர்களுடைய பொண்ணும் ரிஷியும் ஒரே கிளாஸில் படித்தவங்க. அதனால் இன்னும் அதிகமான ஒரு இது. அதே நேரத்தில் வந்து கதை ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டு ஜிவி வந்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தோணுச்சுது. ஏன்னா கதை நம்ம சொல்ல போகிறோம், எங்கே இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கதை நம்ம சொல்ல போகிறோம். அது எங்கேஜிங்காக சொல்லணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும், அவங்கள அந்த கதைக்குள்ளே இழுக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டாக இருந்தால் என்ன? ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த ஜென்சி அவங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு டைமில் இந்த கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 கதை சொன்னேன். அதில் வந்து இந்த கதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையை நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதை ஏற்றுக்கிற ஒரு சமூகமாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படிங்க கொண்டு வர முடியும், இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், இது ரொம்ப வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தோணுச்சு, இது ரொம்ப இளைஞர்களுக்கான ஒரு ஒரு உரையாடலை தூங்கி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும், இதில் கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்.
ஜிவி வந்து இவங்க உடனே இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஜிவி சொன்னபோது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எழுத 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 பேச 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 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜென்சி has created a platform or a place where we can talk anything அப்படின்றது. அதுக்கு வந்து இந்த இளைஞர்களுக்கு முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இதில் பேசியிருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நான் சொல்லியிருந்த போது முகத்தை எல்லாம் சொல்லிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபெமினிசம் பேசுகிறீங்கன்னு. ஆக்சுவலி இது ஃபெமினிசமே கிடையாது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டன் மார்க். அதாவது அவளும் அவனும் ஈக்குவலா இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதில் கூட என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப விளையாட்டுத்தனமாக தெரியும். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகக்கூடிய ஒரு கேம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எல்லாரையும் அப்படின்னு. ஸோ இது வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு என்ன, இந்த ஃபார்மேட்டில் இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு இருந்ததுன்னா 1.5 மினிட்ஸ்க்குள்ளே அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கிற நேரமாக இதை பார்த்தேன் நான். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பினையாக இருந்தது எனக்கு. ஆஸ் அ ரைட்டர் ஐ ரியலி, எனக்கு ஒரு டேக்அவே இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த டேக்அவே. ஸோ தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்த போது இந்த ஃபார்மேட் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஒரு ஹுக் இருக்குது. அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே போகலை அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த ஃபில்மை தான் சொல்வேன். பிகாஸ் இட் இஸ் அ ஃபில்ம். எல்லாமே ஃபில்ம் தான். இதுக்கு தனியான ஒரு நடிப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆஸ் அன் ஆக்டர், இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ஃபார்மேட் என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு எப்பவுமே வந்து இது வரைக்கும் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த வெர்டிக்கல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆஸ் அன் ஆக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது. அப்புறம் வந்து அதிகமாக பின்னாடி என்னென்னலாம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். லைக் யூனோ வி ஹாவ் டு கிரியேட் அ லாட் ஆஃப் ஆம்பியன்ஸ் என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பர்ஃபார்மென்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபார்மேட்டாக பட்டுச்சு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் அன் ஆக்டர் டு அக்செப்ட் அ வெர்டிக்கல்னு தோணுச்சு. பிகாஸ் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மென்ஸை தான் வந்து குறி வச்சுட்டு இந்த சீனை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு இருந்தது. So as a creative person, as an artist also, this was a very interesting and challenging and very exciting adva pattuche, and I really enjoyed it just because they said you can go ahead and you say whatever you want to, the way you want to. ஆனா இந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படின்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்டர்ஸ் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது. ஐ காட் லவ்லி ஆக்டர்ஸ். குருபரன், கார்த்திகேயன், மகாலட்சுமி, பவித்ரா லக்ஷ்மி, ரோஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எனக்காகவே, சத்யா மருதாணி, ஷிமோர் மாதிரியெல்லாம் நிறைய வந்தாங்க, நவீன் இந்த மாதிரியெல்லாம் வந்தாங்க. தே மேட் தி ஹோல் ஸ்டோரி கம் அலைவ் வித் தேர் ஐஸ் ஃபர்ஸ்ட் and their performance and they are being there and you know thank you so much. இந்த மேடையில் நான் வந்து நிக்கில பார்க்கும்போது சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் மேடை எனக்குன்னு. as a director எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மேடையை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து கதை ஷார்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு மது சார்க்கு நன்றி சொல்கிறேன். கௌதம், பிராடி, ஆஃப்கோர்ஸ் தேவர் ஆல் தேர். பட் என்னுடைய மியூசிக் டைரக்டர், இதில் வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், மார்க், சச் எ பியூட்டிஃபுல் மியூசிக். நீங்கள் அது பாட்டு கேட்டீங்க, போடுறீங்களா பாட்டு? ஓகே சரி. அந்த மாதிரி அண்ட் ஆல்சோ மை ஆர்ட் டைரக்டர் அஃசல் அண்ட் கேமராமேன் ராஜேஷ், ஃபென்டாஸ்டிக். அவங்க பார்க்கும்போது சொன்னாங்களாம், நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. வித்தவுட் த டீம் ஐ வுண்ட் ஹவ் அச்சீவ்டு திஸ் அப்படின்றதும். அண்ட் மெனி மோர் டு கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி
ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் கதை ஷார்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நித்யா, ஷீ ஹெல்ப்ட் மீ வெல் writing. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேட் கோயிங். தேங்க்யூ. நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். யாருக்கு சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், அது பவர்ஃபுல்லாக அவங்கள போய் சேருதா அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு சொல்லணும்னு திருக்குறள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு தான் எனக்கு இன்றைக்கி இந்த மேடையிலையும் கொடுத்துருந்தாங்க. இந்த கதை ஷார்ட்ஸுங்கிற இந்த ஆப்பில் வர்ற இந்த ஸ்டோரிஸை சொல்கிறதுக்கான அந்த வேலையை அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முதல்ல தொடக்கத்தில் we have to know இது ஒரு புது ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் நம்ம முதல்ல ஸ்டேஜ் பிளேஸ்லாம் இருந்துச்சு. அதை லூமியா பிரதர்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணப்போ ஒரு ட்ரெயின் அப்ரோச் பண்ணுற மாதிரி ஷாட் வந்ததை பார்த்த மக்கள் பயந்து அந்த இடத்த விட்டு வெளில ஓடி போயிட்டாங்க. நவ் வி ஆர் நாட் த சேம் ஆடியன்ஸ். ஸோ ஒரு ஸ்டேஜையோ ஒரு சினிமா ஸ்க்ரீனையோ நம்மளோட கண்ணு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஸ்கேன் பண்ணும். இப்படி whenever you read a newspaper or something, your eyes naturally go from left to right. That's how you scan it. But when you meet a person in person, you scan them from top to bottom. This medium, you scan it like that, right? Today's event is a social event. If this event is happening in my living room and we have a chat, it's a private event. But if you are up close, 45 centimeters from near my face, it's a very, very intimate space. அந்த மாதிரி இந்த மைக்ரோ ட்ராமா வெர்டிக்கல் ஃபார்மேட் ஒரு தனிநபர் ஊடகமாகவும் ஒரு இன்டிமேட் ஊடகமாகவும் இருக்குது. ஏன்னா இதை நம்ம கூட்டமாக பார்க்கறது இல்லை, ஒரு ஃபோனை நாம் தனியாக பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம், இப்போ ரேடியோ தியேட்டர் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான பொண்ணு வர, ஒரு அழகான பூ இருக்குன்னு ஒரு ரேடியோவில் யாரோ சொல்லும்போது நமக்கு யார் அழகுன்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம நினச்சிப்போம். ரம்யாவுக்கு யார் அழகுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மீடியம் ரொம்ப பர்சனலாக இருக்குது. இப்போது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நாளாகவே நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்து பழகிட்டோம். இட் டேக்ஸ் அன் ஆடியன்ஸ் 3 to 8 seconds to go from one emotional plane to another emotional plane. ஒரு காசாவில் இருக்கிற ரீல் பார்க்குறோம், அடுத்து ஒரு லோக்கல் ஆக்ட்ரஸை பற்றி எதையோ பார்க்குறோம், அடுத்து வேறு ஏதோ ஒரு பஞ்ச் டைலாகையும் சூப்பர் கோட்டையும் பார்க்குறோம். தட்ஸ் ஹவ் வி ஆர் யூஸ் டு திஸ் மீடியம் அண்ட் அ லாட் ஆஃப் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் ஹஸ் பீன் டன் ஃபார் ஃப்ரீ. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் வெர்டிக்கல் அவ்வளோ ஃப்ரீயாக பார்க்குறோமே, ஒய் ஆர் யூ சார்ஜிங் அஸ்? திஸ் இஸ் அ பெய்ட் பிளாட்ஃபார்ம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னா, இதுக்கு பின்னாடி கிராஃப்ட்ஸ்மென் இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்டென்ஷனல் ஸ்டோரிஸை சொல்கிறாங்க. இஃப் சம்திங் இஸ் கிவன் ஃபார் ஃப்ரீ, தென் மேபி யூ ஆர் த ப்ராடக்ட். அந்த இடத்துல